வணக்கம் மக்களே. இன்னைக்கு கலியுக கடவுள் கந்த கடவுளோட வேல் வழிபாடு பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வேல் வழிபாடு அப்படிங்கிறது எதற்காக வந்தது, ஏன் அந்த வேல் வழிபாட நம்ம வழிபடுறோம்? முதல்ல வேல் அப்படிங்கறதே ஆயுதம். யாரோட ஆயுதம் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானோட ஆயுதம். அது எதற்காக பயன்பட்டது அப்படின்னு சொன்னா போர்ல ஒரு வெற்றியை குறிப்பதற்காக பயன்பட்டது அந்த வேல். அது சூரபத்மனை அழிக்கிறது மட்டுமல்லாம அந்த சூரபத்மனுக்கு மோட்சம் கொடுத்த வேல். அதனாலதான் இன்னைக்கும் அந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி வெற்றியே தரணும் அப்படின்னா அந்த வேல் வழிபாடு பண்ணிட்டு நம்ம போனோம்னா அந்த விஷயம் கண்டிப்பா வெற்றியே தரும். வேல் அப்படிங்கிற சொல்லே வெல் அப்படிங்கிற வினை சொல்ல இருந்துதான் வந்ததுங்க. அதனாலதான் வேல் ஏந்தியவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால வெற்றி வேல் என அழைக்கப்படுகிறது. இந்த வேல் வழிபாடு பண்றது மூலமா நம்ம வீட்டுல உள்ள தீவினைகள் அப்படிங்கிற கூடிய சில கண்கள், திருஷ்டிகள், அப்புறமா பாவங்கள், இது எல்லாமே எந்த ஏறும் அப்படின்னு சொன்னா அகன்று விடும்னு சொல்லுவேன். இந்த வேல் வழிபாடுல ஞானத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. வேல் அப்படிங்கறதே அகன்ற கூர்மையான வடிவமான உடையது. அந்த வேலோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கூர்மையா இருக்கும் இல்லையா? அதுலதான் நம்ம அறிவை குறிக்கிறது இந்த வேலு. அறிவானது, மனிதர்களோட அறிவானது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆழமானதாகவும் அகன்றதாகவும் முனியில கூர்மையானதாகவும் இருக்கக்கூடிய அளவுல மனிதர்களோட அறிவானது திகழ வேண்டும் என்பதற்கு வேல் ஒரு உதாரணமான சான்று. இதனாலதான் இந்த வேல் வழிபாடு பண்ணது மூலமா நம்மளுக்கு ஞானம் நல்ல முறையில தோங்கும். அது மட்டும் இல்லாம அறிவுல குறைவா இருக்கிறது பெரியவங்க சிறியவங்க யாருமே கணக்கு கிடையாது. பிறக்கும் போதே எல்லாருக்கும் அறிவோடு பிறக்கிறது இல்ல. நம்ம வளரக்கூடிய சூழ்நிலைகள் தான் ஒரு மனுஷனை நல்ல மனுஷனாவோ கெட்ட மனுஷனாவோ தீர்மானிக்க கூடியதா இருக்குது. அப்படி நல்ல விஷயங்களை நம்ம அதிகமா பகிர்ந்து கொள்ள நம்மளோட அறிவானது கூர்மையான திசை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடியது. இந்த வேல் வழிபாடு மூலமா வறுமை முக்கியமா அகலும். கந்த கடவுளான முருகப்பெருமான் செல்வத்திற்கும் அதிபதிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல. ஆனா நான் சொல்றேன், முருகப்பெருமான வேண்டிக்கிறவங்க முருகப்பெருமான வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செல்வம் குவியுங்கிறது அச்சமில்லாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான் செல்வத்திற்கு அதிபதிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு சொன்னா அவருடைய மனைவி தெய்வானை. தெய்வானை யாரு? இந்திரனுடைய மகள். இந்த இந்திரனுடைய மகள் தெய்வானைய கரம் பிடித்ததுனாலயோ சூரபத்மனை வதம் பண்ணதுனாலயோ அவரு செல்வத்திற்கு அதிபதியாகவும் தேவர்களுக்கு சேனாதிபதியாகவும் விளங்குகிறார். அதனாலதான் வேல் மாறல், வேல் பதிகம் படித்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்கள் அடுத்ததா நீங்க ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆகணும், தொழில்ல நல்ல லாபம் ஈட்டணும், வியாபாரம் நல்ல முறையில பெருகணும், கால்நடைகள் நல்ல அளவுல பெருகி வரணும் அப்படின்னாலோ ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு முக்கியமான காரியமா போறீங்க, அந்த காரியம் வெற்றியை நோக்கி வரணும் அப்படின்னாலோ வேல் மாறல், வேல் பதிகம் அப்படின்னே இருக்குது. அதை படித்துவிட்டு நீங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சென்றீர்களானால் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது வேலவனுடைய வாக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய சூழ்நிலைகளை பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வீடுகள்ல நிச்சயமா இந்த வேல் வழிபாட வச்சிருப்பாங்க. நம்ம அதாவது மக்களிடையே அந்த விழிப்புணர்வுங்கிறது அதிகமா வந்துதா என்னங்கிறது எனக்கு தெரியல. பெட்ட கருத்துப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வேல் மாறல், வேல் பதிகம் படிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய விஷயங்கள்ல படிப்படியான முன்னேற்றங்களை நம்ம காண முடியும். அதாவது எடுத்தோடனே வாழ்க்கையில பணக்காரரா ஆயிட முடியாது. சில விஷயங்கள் சில நேரங்கள்ல தாமதமா நடந்தாலும் தரமா நடக்கும். அதனாலதான் இந்த வேல் வழிபாடு படிச்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிராஜுவலான ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை நீங்க வீட்டுல அடையலாம். இந்த வேல் வழிபாடை எப்படி வீட்டுல பண்றது, கோயில்ல பண்றதுலாம் எப்படி வீட்லயே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னா
ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து உலோகத்தால ஆனதா இருக்கணும். முக்கியமா அது செம்பு இல்லைன்னா பித்தளை, கொஞ்சம் வசதிக்கு தக்கன இருந்தீங்க அப்படின்னு சொன்னா வெள்ளிலை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்னதா இருந்தா கூட போதும், ரொம்ப பெருசா வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்ல. சின்ன வேல் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டுல தாம்பூலத்தட்டு இருக்கும் இல்லையா, அது பித்தளையிலயோ இல்ல செம்புலையோ இருக்கிற மாதிரி உலோகமா பாத்துக்கோங்க. அதை சுத்தி 6 விளக்கு வச்சுக்கோங்க. 6 விளக்கு எதுக்காக சொல்றேன்னா, 6 முகனுக்கு 6 விளக்கு, அறுபடை வீட்டுக்கு 6 விளக்கு. ஆக இந்த 6 விளக்குகளும் 6 விதமான பிரச்சனையை தீர்க்க வல்லது, 6 விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க வல்லது. அதனால 6 அகல் விளக்கு தான். நான் உங்களை வேற விளக்குகள்லயும் உலோகங்கள் சொல்லல, அகல் விளக்கு, மண் விளக்கே போதும். அகல் விளக்குல 6 விதமான அகல் விளக்கு வாங்கி அதை நடுவுல வேல் வச்சு அதுல நீங்க விளக்குக்கு தீப எண்ணெய் வச்சு ஊத்தினாலே போதும். பஞ்சத்திரி போட்டு வச்சுக்கோங்க. வெற்றலை இருந்ததுன்னா வெற்றிலை பாக்கு வச்சுக்கோங்க. அதுல பழம் வெற்றிலை பாக்கு வச்சுக்கோங்க. வச்சு வேல் மாறல் வேல் பதிகத்தை செவ்வாய்க்கிழமைகள்ல படிச்சீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். செவ்வாய்க்குரிய அதிபதி வந்து முருகன்கிறதுனால செவ்வாய் ஸ்தலமான செவ்வாய்க்குரிய நாட்கள்ல வந்து நீங்க வந்து இந்த வேல் மாறல வாரத்துல ஒரு நாள் படிச்சா கூட போதும். வேல் பதிகம் படித்தாலும் சத்ரு சம்ஹார வேல் பதிகம்னே இருக்குது. அந்த வேல் பதிகத்தை நீங்க படிச்சு வழிபடுங்க. கண்டிப்பா எடுத்த செயல்ல காரிய சித்தி உண்டாகும், வெற்றி உண்டாகும். வியாபாரங்கள்ல பல மடங்கு லாபத்தை பெறக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடியது நம்ம கந்த கடவுளோட வேல் என்பதை மறவாதீர்கள். நன்றி.